அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னாக்கா வந்து அந்த ஆண்கள் வந்து தொழிலில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஒரு தச்சு தொழிலாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஆண்கள் தான் வந்து தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள். பெண்கள் வந்து தொழிலில் திறமை இல்லாதவர்களாக அவருடைய வாழ்க்கை முறை ஏன் அப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து 10-12 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்களால ஒரு தொழிலை கற்றுக்க முடியாது. ஒரு 15 வயசில் 16 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு 10-13 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 15 வயசு 16 வயசு அல்லது 18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு வரைக்கும், அதாவது இனிமேல் பெற்றுக்க முடியாது, அந்த மெனோபாஸ் நின்று போச்சு, இனிமேல் பெற்றுக்க முடியாது பெண்களால், அந்த நிலை வர்ற வரைக்கும் அவங்க பெற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. குழந்தையை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். குழந்தையை பெற்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது, குழந்தையை பெற்றெடுக்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது. இப்படி அவர்கள் வந்து அந்த பருவ காலகட்டங்களில் திருமணமாகி அந்த இனிமேல் குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பெறுகின்ற அந்த நிலை வந்து இனிமேல் இருக்காது. இயற்கையாகவே அந்த மெனோபாஸ் நின்று போன அந்த நிலை வருகிற வரைக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அதனால் அவங்க தொழிலை கற்றுக்க முடியாது. குழந்தை பெறுவது, அவர்களுக்கு பால் ஊட்டுவது, வளர்ப்பது, திரும்ப ஒரு வருடமோ அல்லது உடனே வந்து அடுத்த குழந்தை பெறுவது, அவர்களை வளர்ப்பது, இப்படி அந்த குழந்தைகளை கவனிப்பது. அதனால் வந்து பெண்களால் எந்த ஒரு தொழிலையுமே கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆண்கள் போய் வெளியில் போய் தச்சு தொழில் செய்வது அல்லது ஒரு கொல்லராக ஒரு தொழில் செய்வது, எந்த ஒரு தொழிலையும் ஆண்கள் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரம். இது போன்று குழந்தை பெற்றுக்கொள்கிற இது போன்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் பெண்கள் அதற்காகவே வீட்டிலே இருந்து அவங்க அந்த விவசாயத்தை கூட அவங்க பண்ண முடியாது. விவசாயம் கூட அவங்களுக்கு பண்ண முடியாத ஒரு விவசாய தொழிலை கூட அவங்களுக்கு செய்ய முடியுமா, அதற்கு அவகாசம் இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா, நேரம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு திருமணமாகி ஒரு 4 குழந்தைகள், அந்த குழந்தைகளை வளர்க்கிறது அதுக்குவே அவங்களுக்கு நேரம் போதுமானதாக இருக்கும். அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி வந்து அதனால் வந்து தொழிலை கற்றுக்கிறதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி பெண்கள் வந்து 2 குழந்தைகளோடு நிப்பாட்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த நடைமுறை இன்றைக்கி வந்ததுனால்தான் இன்றைக்கி பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகும் அவங்க வேலை செய்ய முடியுது, நம்பிக்கையோடு இன்றைக்கி அவங்க படிக்கிறாங்க. அப்படின்னா அந்த 2 குழந்தைகளோடு போதும், 2 குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் போதுமானது அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த நடைமுறை தான் பெண் சுதந்திரத்துக்கு. பெண்கள் சுதந்திரமாக தொழிலையும் ஒரு ஆண்களைப் போல, ஆண்களுக்கு நிகராக இல்லை என்றாலும் பெண்களும் வந்து தொழிலில் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நடைமுறை வந்தது காரணமே 2 குழந்தையோடு நிப்பாட்டிக்கிட்டது தான் காரணம். ஆனால் அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக தொழிலில் அவங்க ஒரு சாதனையாளராக இல்லை. காரணம் அவங்க 10-13 குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆன நாளில் இருந்து இனிமேல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த உடல் ரீதியான அந்த திறனை அவர்கள் இழந்து விடுவார்கள். மெனோபாஸ் நின்று போகிற அந்த ஒரு 45 வயசில் அது வரைக்கும். அதற்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை, வயசானாலும் குழந்தை பெற்றுக்கலான்னா பெற்றுக்கிட்டே இருப்பாங்க போலுக்கு. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட புரிதல் தான் இருந்தது. இன்றைக்கி அதனால் அந்த இயற்கையாகவே மெனோபாஸ் நின்று போச்சுன்னா அப்புறம் கருத்தரிக்காது அப்படிங்கிற அந்த நிலை வருகிற வரைக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்டே தான் இருந்தார்கள். கருத்தடை முறைங்கிறது அங்கே அன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட புரிதலே அவங்களுக்கு இல்லை. அதனால் அவர்கள் வந்து ஆண்களைப் போல் ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அவகாசமே இல்லை. அதற்கான நேரமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. ஆக பெண்கள்னால் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும். இதுதான் வந்து மீண்டும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும், மீண்டும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும். இதுதான் ஒரு மாடு மாதிரி. மாடு ஆடுலாம் எப்படி, பெண் ஆடு வந்து என்ன பண்ணும், பசு மாடு என்ன பண்ணும், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், வளர்க்கும், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், வளர்க்கும். இது மாதிரி தான் அன்றைய காலத்தில் இருந்தது. அப்புறம் 2 குழந்தைன்னு வரும்போது தான் பெண்களுக்கு வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை தாண்டி இன்னும் சுதந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் விரிவடைகிறது. அந்த நிலை வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. ஒரு பொருளாதார ரீதியாக பெண்கள் சுதந்திரத்தை அடைவதற்கு அது என்ன காரணமாக இருக்கிறதா, 2 குழந்தைகள் மட்டுமே போதுமானது அப்படிங்கிற அந்த புரிதலோடு 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கொண்ட அந்த நிலை வந்து அந்த நடைமுறை இப்போது நடைமுறையில் இருப்பதால்
2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் வேலைக்கு போகிற அந்த நடைமுறை, பொருளாதாரத்தில் ஆண்களை சார்ந்து இல்லாமல் பெண்கள் தங்களை சார்ந்து வாழ்வதற்கு, அது ஒரு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அது வழிவகுக்கிறது. அந்த நடைமுறை 2 குழந்தைகள் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும் என்கிற அந்த புரிதல், அந்த நடைமுறை என்பது பெண்களுடைய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கிறது. இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து உணவுக்காக அவங்க பெற்றுக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைகள் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு, அப்புறம் மனைவிக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் ஆண்களிடமிருந்து எதிர்பார்க்குறாரு. அப்போ ஆண்களுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருந்தது. ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள். பெண்கள் அந்த ஆண்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு ஆண்கள் சர்வாதிகாரிகளாக இருந்தார்கள். ஏன்னா பெண்களால் வந்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத ஒரு நிலை, அந்த அளவுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த குழந்தை, ஒரு பெற்க வேண்டியது வளர்க்க வேண்டியது, உடனே அடுத்த குழந்தை, இப்படி அவருடைய வாழ்க்கை முறை வேறு வழியே இல்லை. ஆண்களை எதிர்பார்த்து தான் வாழணும். அதனால் வந்து பெண்கள் வந்து ஒரு சுயமரியாதையோடு இருக்க முடியாது. ஆண்கள் சர்வாதிகாரிகளாகவும் பெண்கள் குழந்தைகளை பெற்று போடுகிற அடிமைகளாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில். அந்த அளவுக்கு பெண்கள் ஒரு 10-13 ஒவ்வொரு பெண்களும் திருமணத்திற்கு பிறகு ஒரு 10-13 குழந்தைகளை பெற்று போட்டால் கூட, அப்படி அவசியம் என்ன, 10-13 குழந்தைகளை ஏன் பெற்றெடுக்கணும் அப்படின்னா, போரிடுகிற நடைமுறை அந்த காலத்தில் இருந்தது. எல்லாருமே வந்து போரிடுகிற ஆண்கள் எல்லாருமே போரிடணும். போர் என வரும்பொழுது ஆண்கள் எல்லாருமே வந்து சண்டை போடணும். நிறைய பேர் போரில் செத்து போனாங்க. அப்போ இந்த வன்முறை நிரம்பிய அந்த வாழ்க்கை முறையில் வந்து அவர்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது. ஏன்னா உடலில் வலிமையாக இருக்கணும், சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கணும், அதற்கு ஏற்ற வலிமை தருகிற ஒரு முரட்டுத்தனமான சுபாவத்தை தருகிற ஒரு வலிமை அளவுக்கு அதிகமாக தருகிற உணவுகள், இந்த தானிய உணவுகளை தான் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. அரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, கம்பு, இது போன்ற தானிய உணவுகளை தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அதன் மூலம் அவர்கள் உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை பெற்றார்கள். அந்த வலிமையை கொண்டு சண்டை போட்டாங்க. போரிடுதல், அப்புறம் சாதியை அடிப்படையாக கொண்ட சண்டைகள், இந்த மாதிரி நிறைய இந்த சண்டைகள். அப்போ அவங்க கண்டிப்பாக பகுத்தறிவு நிரம்பியவர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து நிறைய சண்டைகளில் நிறைய பேர் ஆண்கள் செத்துக்கிட்டே இருந்தாங்க. சண்டைகளில் பெண்களும் செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எதிரி நாட்டு வீரர்கள் வந்து ஒரு நாட்டை வெற்றி கொள்ளும்போது அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து எல்லா அட்டுழியத்தையும் பண்ணுவாங்க. அப்போ பெண்களும் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது போர் என வரும்போது. அதனால் போரின் மூலமாக நிறைய செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நோய்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையே மூட நம்பிக்கையாக தான் இருக்கும், வேறு வழி. ஏன்னா வந்து அவங்க உணவு என்பது என்னவென்றால் தானிய உணவு, அரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, கம்பு, இது போன்ற தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க வந்து மூட நம்பிக்கையில் தான் இருந்திருப்பாங்க. அளவுக்கு அதிகமான வலிமை, மூட நம்பிக்கை, வன்முறையில் ஈடுபடுவது, அதுதான் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக மூட நம்பிக்கை. அந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்க வராது. உடம்பில் வேணால் வலிமை வருமே தவிர, இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, கம்பு, இது போன்று தானிய சிறுதானியமாக இருக்கட்டும், எந்த தானியமாக இருக்கட்டும், அதை சாப்பிட்டா உடம்புல வலிமை வரும். ஆனால் மூளை வேலை செய்யாது. தங்களை வந்து மனித உயிர்களாக நினைக்க மாட்டாங்க. உடம்பில் அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோடனே தங்களை வந்து ஒரு மகா வலிமை படைத்த உயிரினமாக, அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை, அதை சாப்பிட்ட உடனே யாரையாவது அடிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு தான் வரும். எங்கேயா போய் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு தான் அது தூண்டும். அப்புறம் மாமிச உணவுகளையும் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ இதனால் நோய்கள் ஏற்பட்டிருக்கும். சண்டைகள் மூலமாக நிறைய பேர் செத்துருப்பாங்க. நோய்களும் ஏற்பட்டிருக்கும். நோய்களை தருகிற உணவுகள் தான், பக்க விளைவுகள் நிறைய வரும். தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாக்கா உடம்புல நல்ல வலிமை வரும். அதே நேரத்தில் பக்க விளைவுகளாக நோய்களும் வரும். நோய்கள் வரும்போது கொள்ளை நோய்கள் அப்படிலாம் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. 10-13 குழந்தைகளை பெற்றா கூட அந்த காலத்தில் வந்து மக்கள் தொகை ஏன் குறைவாக இருந்ததுன்னா, சண்டைகள் மூலமாக, போர்கள் மூலமாக நிறைய பேர் செத்தாங்க. கொள்ளை நோய்கள் மூலமாக செத்தாங்க. அதனால் வந்து எண்ணிக்கை கூடவே இல்லை, மக்கள் தொகை எண்ணிக்கை கூடவே இல்லை. அதனால் எதுக்கும் ஒரு 10-13 பிள்ளைகளை பெற்று வச்சுப்போம், செத்தது போக இப்படி வந்து போர்கள் மூலமாகவும் நோய்கள் மூலமாகவும் செத்தது போக ஒரு 4-5 பேராவது மிச்சமாகுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிற வழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்ததுக்கு அது காரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கு வந்து 2 குழந்தைகளை பெற்றாலும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க முடியும். நோய்களால் அவர்கள் சாக மாட்டாங்க. சண்டை போட்டு சாவதற்கும் இன்றைய காலத்தில் வாய்ப்பு இல்லை. நோய்கள் வந்து சாவதற்கும் இன்னைக்கு காலத்தில் பாதுகாத்து கொள்ளலாம், நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை. நோய்கள் வந்தால் கூட ஒரு நோய்களை கட்டுப்பாட்டுடன் வைத்து கொண்டு ரொம்ப காலத்துக்கு வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 2 குழந்தை பெற்றுக்கிட்டால் கூட நிறைய மக்கள் தொகை கூடி விடுகிறது. ஆனால் அன்னைக்கு 10-13 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க.
அப்படி பெற்றுக்கிட்டால் கூட கடைசியில் ஒரு குழந்தை தான் உயிரோடு இருக்கும், 2 குழந்தை தான் உயிரோடு இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய சாவு அன்னைக்கு ஒரு குறுகிய காலத்திலே சாவுற நடைமுறை அன்னைக்கு நிறைய மரணங்கள் அன்னைக்கு நடந்ததுனால, நிறைய சாவுகள் அன்னைக்கு நடந்ததுனால நிறைய பெற்றுக்கிட்டால் கூட அந்த மக்கள் தொகை என்பது உலகம் முழுக்க குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நோய்களிலிருந்து ஒரு பாதுகாப்பு, நோய்கள் முற்றிலும் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ்கிற நிலை இல்லை இருந்தாலும் ஒரு நோய்களோடு கூட உயிர் வாழ முடியும், நோய்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும். அப்புறம் இன்றைக்கி போர்கள் நடைபெறுவதே இல்லை. அதனால் போர்கள் மூலமாக, சண்டைகள் மூலமாக யாரும் சாவதில்லை, விபத்துகள் மூலமாக செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அதாவது விபத்துகள் மூலமாகத்தான் செத்து, மற்றபடி நோய்கள் மூலமாக, சண்டைகள் மூலமாக இங்கே சாவு எதுவும் நட. அதனால் மக்கள் தொகையை வந்து இன்றைக்கி அதிகரித்து கொண்டே போகுது. 2 குழந்தை பெற்றுக்கிட்டால் கூட 2-3 குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க, ஆனாலும் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகிறது.